இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சிஎம்ஐ ஃபைனல் குரூப் 4 பேப்பர் 20ல் அந்த ஆக்டிவ் பேப்பர் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து ஆண்டர்பிரினர்ஷிப்பும் ஸ்ட்ராட்டஜிக் பர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட் எடுத்துருப்பீங்க இல்லையா. ஸோ அந்த ரெண்டு தான் மேக்ஸிமம் மெஜாரிட்டி இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஸ்ட்ராட்டஜிக் பர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் பிஸ்னஸ் வேல்யூஷனோட ஸ்டடி பிளான் தான் பார்க்க போகிறோம். அதாவது எக்ஸாமுக்கு அந்த ஒன் டே வந்து பார்த்திங்கன்னா பிஃபோராக வந்து நம்ம என்னெல்லாம் பண்ணணும். இப்போது எக்ஸாம் பிஃபோர்ட்டு நீங்கள் படிக்கிறீங்க அந்த ஒன் டே கேப்பில் போத் குரூப் எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டைம் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். சிங்கிள் குரூப் எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டே கேப் இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணணும், இப்போவே நல்லா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இருக்கக்கூடிய ஒரு 1 வீக்லன்னு ஒரு இந்த 3 to 4 டேஸில் ஏதாவது பெண்டிங் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அதெல்லாம் முடிச்சிடணும் இந்த சப்ஜெக்ட்டுக்கான இதில். ஓகே, இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னோட ஒரு பர்சனல் ஒப்பீனியன் என்ன சொல்வேன் அப்படின்னா, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் நான் ஷேர் பண்ணி சொன்னால் கண்டிப்பாக வந்து பிஸ்னஸ் வேல்யூஷன் ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் நம்ம. ஓகே, பிஸ்னஸ் வேல்யூஷன் தான் நல்லது. ஆக்சுவலி வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு ஸ்கோரிங்கே வந்து அங்கே தான் மெயின் ஆக்சுவலாக. ஓகேங்களா. ஸோ அதனால் ஸ்மார்ட் பிளான் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு. ஸ்மார்ட் பிளான்னா எப்படி ப்ரோ சொல்கிறீங்க அப்படின்னா, வெறும் ஸ்டடி மெட்டீரியல் மட்டும் நீங்கள் பார்க்காதீங்க. ஓகேங்களா. கொஞ்சம் கொஷின் பேப்பர் இப்போது பேப்பர் பேட்டர்ன் பாருங்கள். அதாவது இப்போ ரிலீஸ் பண்ணியிருப்பாங்கள்ல மாடல் கொஷின் பேப்பர் பேட்டர்ன், அந்த பேட்டர்னை பார்த்து முடிச்சிருங்க. அதாவது பார்த்து முடிச்சிருங்கன்னா எப்படி இருக்குன்னு தான் பார்க்க சொன்னேனே தவிர என்னென்ன சம்ஸ் இருக்குன்னு நான் பார்க்க சொல்ல. எந்த மாதிரி இருக்குது அவ்வளோதான். சும்மா ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து ஒரு பேப்பர் பேட்டர்ன் எப்படி இருக்குது, ஒரு 30 மார்க்ஸ் இது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பிளான் மட்டும் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ நீங்கள் கொஷின் பேப்பர் ரெஃபர் பண்ணுறது எந்தெந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எம்சிக்யூஸை பார்க்கலான்னு கேட்டிங்கன்னா, இப்போது நமக்கு இருந்துச்சுல டிசம்பர் 2024 ஜூன் 2024 இந்த 2 அட்டெம்ப்ட் கொஷின் பேப்பர் கம்பல்சரி பார்க்கணும்ப்பா. அதுக்கு மேலே பார்க்குறதும் உங்கள் விஷ். ஆனால் அந்த 2 கண்டிப்பாக நீங்கள் பார்த்தே ஆகணும். ஓகே, டிசம்பர் 2024 ஜூன் 2024 அதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ், அதில் இருக்கக்கூடிய தியரிஸ், அதில் இருக்கக்கூடிய எம்சிக்யூஸ் கம்பல்சரி நம்ம பார்த்தே ஆகணும். சரிங்களா, தட்ஸ் ஆல். அதாவது புக்கு மட்டும் பார்த்தா பத்தாதுங்கிறதுக்கு நான் சொல்கிறேன். ஒர்க் புக் வந்து டைம் இருந்தால் பாருங்கள். சரிங்களா. எம்சிக்யூ மெட்டீரியல் வந்து இப்போ இந்த சப்ஜெக்டை பொறுத்த மட்டும் எம்சிக்யூன்னு சொல்லும்போது உங்கள் புக் பேக்கில் இருக்கக்கூடிய எம்சிக்யூ, தென் சம்ஸு மேக்ஸிமம் புக்கு, அப்புறம் அந்த இன்ஸ்டியூட் எம்சிக்யூ மெட்டீரியல் இருக்குல்ல, உங்களுக்கு தெரியும் இன்ஸ்டியூட்லேருந்து எம்சிக்யூ பிடிஎஃப் ரிலீஸ் பண்ணாங்கல்ல, அந்த பிடிஎஃப் இப்போ புக் பேக்கில் இருக்கக்கூடிய எம்சிக்யூ, அது போக நான் சொன்ன அந்த 2 அட்டெம்ப்ட் கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய எம்சிக்யூ, இது போதும். இதை தாண்டி எம்சிக்யூ வந்து வேறு எங்கேருந்தும் வராது. அவ்வளோதான். ஓகேங்களா. இதை நம்ம நல்லா பார்த்துட்டு போயிட்டாலே போதும். எப்படி பார்த்தாலும் 15 into 2 30 மார்க்ஸ்ங்கிறது வாங்க முடியும். இது ஒரு எக்ஸம்ஷன் பேப்பர் அப்படிங்கிறத வந்து நீங்கள் மறந்துடாதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து ஒரு எக்ஸம்ஷன் பேப்பர். 15 எம்சிக்யூஸ்னு வச்சு பார்த்தீங்கன்னா 15 into 2 = 30 மார்க்ஸ். எந்த இடத்துல வந்து நீங்கள் ரீசன் ஜஸ்டிஃபிகேஷன் எதுவும் சொல்லாத, ஜஸ்ட் வந்து ஷேட் பண்ணி போய்கிட்டே இருக்கலாம் இல்லையா. ஸோ இதுதானே நம்ம நார்மல் கான்செப்ட். ஸோ அதனால் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அதை கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது எம்சிக்யூக்கு நமக்கு வந்து ஸ்மார்ட்டாக நான் சொல்லிட்டேன். எம்சிக்யூ வந்து எந்த மாதிரி கேட்குறாங்க அப்படிங்கிறது நீங்கள் நல்லா வந்து கொஷின் பேப்பர் பார்த்துருங்க. இந்த மாடல் கொஷின் பேப்பர் பாருங்கள், பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும். ஓகே, இந்த மாதிரி தான் கேட்குறாங்க அப்படிங்கிறது. எம்சிக்யூக்கு இப்போ நம்ம படிச்சிட்டோம். சரிங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, டேரெக்டாகவும் நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும், சில இது வந்து ஒர்க் அவுட் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம், வீடியோவில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சேம் ஃபைனல் எம்சிக்யூ ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி வந்துச்சுன்னா உங்களுக்கு ஆக்சுவலாக வந்து எம்சிக்யூ OMR ஷீட் தான் கொடுக்க போகிறாங்க ஃபஸ்ட்டு பேஜில். இப்போ சில சம்லாம் சில எம்சிக்கெலாம் ஒர்க் அவுட் பண்ணி தான் ஆன்சர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ எந்த பேஜில் ஒர்க் அவுட் பண்ணுறது, இன்ஸ்டியூட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, எங்கேயும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணாத அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்கள் ஆன்சர் ஷீட்டில் லாஸ்ட் பேஜில் பென்சில் வச்சு சும்மா ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு எக்ஸாம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியாக வந்து எரேஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான். நான் என்ன சொல்கிறேன்னா ரஃப் ஷீட் மாதிரி யூஸ் பண்ணுங்கன்னு சொல்ல வரேன், வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம ஏன்னா ஒர்க் அவுட் பண்ணி பண்ணோம்ல, அது மெயின் ஷீட்டில் வச்சு பண்ணாமல் லாஸ்ட் பேஜில் யூஸ் பண்ணிக்கோங்க ரஃப் ஷீட் மாதிரி அப்படிங்கிறத சொல்கிறேன். சரிங்களா, தட்ஸ் ஆல். அப்போ எம்சிக்யூ எல்லாம் ஓகேப்பா. இப்போ வந்து எப்போவுமே பிஸ்னஸ் வேல்யூஷனுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. சரிங்களா. இப்போ பிஸ்னஸ் வேல்யூஷன் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பாருங்கள், பிஸ்னஸ் வேல்யூஷனில் ஃபஸ்ட் என்ன இருக்குது, மாடியூல் 5 இருக்குது. அதில் மெயினாக கான்செப்ட் இந்த தியரிட்டிக்கல் எல்லாம் கொஞ்சம் லைட்டாக மேலோட்டமாக டக்குன்னு மட்டும் பாருங்கள். ரொம்ப ஈச் அண்ட் எவ்ரி லைனை வச்சு பார்க்காம மேலோட்டமாக பார்த்துட்டிங்கன்னா அதில் கான்செப்ட் வந்து இந்த என்டர்பிரைஸ் வேல்யூ, மார்க்கெட் வேல்யூ அண்ட் என்டர்பிரைஸ் வேல்யூ இருக்கு இல்லையா, அதில் வந்து மேபி உங்களுக்கு ப்ராப்ளமெட்டிக்ஸ் அப்படிங்கிறத வந்து கேட்கலாம்ல. ஸோ அதனால் அதுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்கு. ஓகே, தட்ஸ் ஆல். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு அவங்க சொல்லியிருப்பாங்களா, மேலே வெயிட்டேஜ் கொடுத்துப்பாங்க பாருங்கள். மாடியூல் நம்பர் அந்த இதில் பாருங்கள் 5, 6 ஒரு சின்ன மாடல்ஸ் தான். மெயினாக வந்து மாடியூல் நம்பர் 7, 8, 9 தான் கொஞ்சம் பெருசாக போகுது இல்லையா. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இதுக்கு நீங்கள் நல்லா இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிற கொடுத்துருங்க. மாடியூல் 5 வந்து அந்த என்டர்பிரைஸ் வேல்யூ அப்படிங்கிற கான்செப்ட்லாம் இருக்குல்ல, மார்க்கெட் வேல்யூ, அதில் வந்து சின்ன சம் அப்படிங்கிறது மேபி வந்து கேட்டால் உண்டு. மாடியூல் நம்பர் 6 வந்து பெரிய லெவலில் கேட்காமலும் போகலாம். ஓகே, அதில் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. மாடியூல் நம்பர் 6 மாடியூல் நம்பர் 7 பொறுத்த மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஓவரால் கான்செப்ட் தெரிஞ்சு தான் ஆகணும்ப்பா. ஏன்னா எக்கனாமிக் வேல்யூ, நெட் அசெட் இது அப்படின்ட்டு ஓவரால் நிறைய கான்செப்ட் இருக்குது ஆக்சுவலி. ஓகே, ஸோ அதனால் வந்து அதை நீங்கள் ஸ்கிப் பண்ண முடியாது.
அதுலேருந்து ஒரு சம் கம்பல்சரி வந்தே ஆகும். ஸோ அதனால் சம்முமே நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப பெரிய சம்மாக இருக்காது. கொஷின் பாருங்களேன், ஒரு ஐடியா கிடைக்கும். புக்கில் வந்து சில சம் ரொம்ப பெருசாக இருக்கும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ அந்த பெரிய சம்மில் ஒரு பாதி தான் எக்ஸாம்லேயே கேட்பாங்க. புரியுதுங்களா? உங்களுக்கு ஒரு 2 to 3 பேஜஸ்க்கு சம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், மாடல் நம்பர் சம்மில் ஒரு சம் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, 5 பேஜஸ் 3 பேஜஸ்க்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை வந்து உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ஒரு கட் ஷார்ட் பண்ணுவாங்கன்னு நான் சொல்ல வரேன். அதாவது நாட் ஓன்லி மாடல் நம்பர் 7, நார்மலாகவே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த எஸ்பிஎம் பிவிங்கிற கான்செப்ட் வரும்போதே உங்களுக்கு ரொம்ப பெருசாக நீ ஒர்க் அவுட் பண்ணுற அளவுக்கு போகாது. ஒரு 7 மார்க்குக்கு டீசென்ட் எப்படி இருக்குமோ அப்படி தான் கேட்பாங்களே தவிர, புக்கில் வந்து பெருசாக இருக்குது 2 to 3 பேஜஸ் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரிலாம் சில சாப்டர்ஸில் சம்ஸ் இருக்குது அப்படின்னா, அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு கட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இல்லைனா அந்த மாதிரி சம்மை இக்னோர் பண்ணிப்பாங்க. நீங்கள் வேணும்னா கொஷின் பேப்பர் பாருங்கள், உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். நான் சொல்ல கரெக்டாக இருக்குங்க. சரிங்களா? தட்ஸ் ஆல். பிஸ்னஸ் வேல்யூஷனில் விடவே கூடாத சாப்டர்ஸ் ஒரு 2 இருக்குப்பா. இந்த மாடியூல் நம்பர் 8 இருக்குது பார்த்தீங்களா? இந்த வேல்யூஷன் பிளான்ட்டு அதெல்லாம் சும்மா ரீட் கான்செப்ட். மாடியூல் நம்பர் 8ல் 8.7 தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்கனாமிக் வேல்யூ ஆடுங்கிற கான்செப்ட்டில் ஒரு சிங்கிள் சம் கூட விட்டுறாதீங்க. அதில் கான்செப்ட் ஓரியன்டாக கிளியராக பக்காவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா அதுலேருந்து கம்பல்சரி நமக்கு சம் அப்படிங்கிறது வந்து கேட்க போகிறாங்க. ஓகேங்களா? அந்த எக்கனாமிக் வேல்யூ ஆடர்லேயே டிஃப்ரெண்ட் சம்ஸ்லாம் வந்து இருக்கும். அதில் எல்லாத்தையும் வந்து கான்செப்ட் ஓரியன்டாக நல்லா கிளியராக பக்காவாக வச்சுக்கோங்க. ஏன்னா ஃபார்முலா ஸ்லிப் ஆகிட்டிங்கன்னா சம்மே முடிஞ்சு. ஃபார்முலாவில் எல்லாத்தையுமே நீங்கள் பக்காவாக கிளியராக வச்சுக்கோங்க. சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ரொம்ப பெட்டராக இருக்கும். அதனால் எக்காரணத்தை கொண்டு மாடியூல் நம்பர் 8 மட்டும் நீங்கள் விட்டுறாதீங்க. மாடியூல் நம்பர் 9 பொறுத்த மட்டும் ஒரு 2 சம்ஸ் கேட்பாங்களா? கண்டிப்பாக ஒரு 2 சம்ஸ் அப்படிங்கிற கேட்பாங்க. ஸோ அதனால் அதை சம்ஸ் விட்டுறாதீங்க. மாடியூல் நம்பர் 9 பொறுத்த மட்டும் இருக்கிற எல்லா சம்ஸும் பாருங்கள். கண்டிப்பான முறையில் உங்களுக்கு புக் கான்செப்ட் தான் கேட்க போகிறாங்க. நம்பரை மட்டும் தான் மாற்ற போகிறாங்க. அதுதான் ப்ளஸ் பாயிண்ட்டு. நீங்கள் மாடியூல் நம்பர் 9ல் வந்து நான் சம்ஸை ஸ்கிப் பண்ணுறேன் பண்ணவே பண்ணாதீங்க. சரிங்களா? எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ, ஸ்வாப் ரேஷியோ, ப்ரீ அக்வசிஷன், போஸ்ட் அக்வசிஷன், ப்ரீ மெர்ஜர், போஸ்ட் மெர்ஜர் அப்படிலாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் மெயினான சம்ஸ் கேட்டகரி. நீங்கள் பாஸ்ட் கொஷின் பேப்பர் பாருங்கள், எப்படி பார்த்தாலும் அந்த புக் சம்லாம் வந்து திரும்ப வந்திருக்கும். அதனால தான் சொல்கிறது, மாடியூல் நம்பர் 9ல் வந்து 7 + 7 14 மார்க்கு சம் இருக்குது. 14 மார்க்கு சம்மே 14 out of 14 அப்படிங்கிறது நம்ம வாங்க முடியும். எம்சிக்யூவில் ஒரு 24 வாங்கிட்டா கூட 24 + 14 முடிஞ்சு போச்சு 38. அங்கங்கே சில இடத்துல மார்க் வாங்கிட்டோன்னா பாஸ் ஆகிடலாம். அதுக்கு மேலே எடுக்கக்கூடியது எல்லாமே போனஸ் மார்க்கு எக்ஸம்ஷனுக்கு. சரிங்களா? அதனால் பிஸ்னஸ் வேல்யூஷனில் நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டியது அப்படின்னா, கண்டிப்பாக நான் என்ன சொல்லணும்னா, மாடியூல் 5ல் அந்த என்டர்பிரைஸ் அப்படிங்கிற கான்செப்ட்லாம் இருக்கு இல்லையா? 5.6ல் அந்த கேட்டகிரி. அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மாடியூல் நம்பர் 8ல் அந்த எக்கனாமிக் வேல்யூ ஆடர் அப்படி இப்படின்னு சொல்லியிருப்பாங்களே அந்த கேட்டகிரி. ஓகே. அதுக்கப்புறம் மாடியூல் நம்பர் 9ல் இருக்கக்கூடிய அந்த அக்வசிஷன், ப்ரீ மெர்ஜர் அப்படிங்கிற கான்செப்ட்ஸ். இதை பார்த்தாலே கிட்டத்தட்ட 28 மார்க்ஸ் வந்து நமக்கு என்ன இருக்க போகுது? சம்ஸுங்கிறது. நார்மலாக ஆவரேஜாக சொல்கிறேன், அதுக்கு மேலே வரும். நான் நார்மலாக சொல்லிட்டு இருக்கேன். ஓகே. அது போக 28 மார்க்ஸ் அப்படின்னு வச்சா கூட மேலே 24 மார்க்ஸ் வந்து 52 மார்க்கு பாஸ். சூப்பரான ஒரு பாஸ் மார்க்கு முடிஞ்சுச்சு. ஓகே. நீங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னா, லாஸ்ட் மினிட்ல இருக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப ப்ரெஷரை பண்ணிக்கிட்டு இந்த சைடும் பார்க்காம அந்த சைடும் பார்க்காம ரொம்ப டைம் வேஸ்ட் சில பேர் பண்ணிட்டு இருப்பீங்களே, அப்படி பண்ணாதீங்கன்னு நான் சொல்ல வரேன். ஏன்னா உங்கள் கொஷின் பேப்பர் ஓப்பன் பண்ணிங்கன்னா 5AB, 6AB, 7AB, 8AB ஃபுல்லாமே பிஸ்னஸ் சொல்யூஷன் தான் இருக்க போகுது இல்லையா? ஸோ அப்போ அப்படிங்கும்போது ஸ்மார்ட்டாக பிளான் பண்ணுங்கள். இப்போ என்ன 7 கொடுத்து 5 ரைட் பண்ணணும், அவ்வளோதானே. பிஸ்னஸ் வேல்யூஷன்லேயே 4 ரைட் பண்ணிட்டீங்கன்னா எஸ்பிஎம் அந்த ஸ்ட்ராட்டஜிக் பர்ஃபார்மன்ஸ் வந்து ஒன்று ரைட் பண்ண போதில்ல, அவ்வளோதான். ஸ்மார்ட்டாக பிளான் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு எம்சிக்யூவில் வந்து 30ல் ஒரு 20 மார்க்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு எக்ஸாம்ஷன் கன்ஃபார்ம் அப்படிங்கிறத மட்டும் ஷேராக சொல்ல முடியும். ஆனால் எம்சிக்யூ அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்னதை மட்டும் எம்சிக்யூ பாருங்கள். ஃபார்முலாலாம் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பி ரேஷியோ, இபிஎஸ், எம்பிஎஸ் ஒரு ஃபார்முலாலாம் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அந்த மாதிரி ஃபார்முலா பேஸ்டு எம்சிக்யூவும் கேட்பாங்க. அதான் ஓப்பனாக சொல்லிட்டேன்ல, புக்கில் இருக்கக்கூடிய எம்சிக்யூ, புக் பேக்கில் இருக்கக்கூடிய எம்சிக்யூஸ், பாஸ்ட் அந்த 2 கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய எம்சிக்யூ, இன்ஸ்டியூட் எம்சிக்யூ மெட்டீரியல், இதில் இருக்கக்கூடிய எம்சிக்யூஸை பார்த்தாலே கண்டிப்பாக வந்து நமக்கு எம்சிக்யூவில் நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேங்களா? அப்புறம் வந்து சம்முன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ் வேல்யூஷன்லேருந்து நமக்கு சம்ஸ் கேட்டகரி வருது. அதுலேயே நீங்கள் நல்லா ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய சம்ஸ் எந்தெந்த கேட்டகரிங்கிறதையும் நான் சொல்லிட்டேன். ஓகே. ஸோ அப்போ அப்படிங்கும்போது இது ஒரு எக்ஸாம்ஷன் சப்ஜெக்ட்டில் நம்ம ஸ்மார்ட்டாக பிளான் பண்ணி டக்குன்னு என்ன பண்ணிட முடியும்? மார்க்ஸ் வாங்கிட முடியும். நீங்கள் பெருசாக பார்த்தா அது பெருசாக தான் தெரியும். ஓகே. பெருசாக பார்க்காம எந்தெந்த இடத்துல ஸ்மார்ட்டாக பண்ணணும் பாருங்கள். தேவையில்லாததில் போய் பார்த்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு நான் சொல்ல வரேன். ஏன்னா எக்ஸாம் பிஃபோர் டே நம்ம தேவையில்லாத போய் பார்த்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். ஏன்னா சப்ஜெக்ட் வந்து நமக்கு வந்து ஒரு வாஸ்ட் சிலபஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் உள்ளே இருக்கிறதுல வந்து ஸ்மார்ட்டாக பிளான் பண்ணால் டக்குன்னு கிடச்சி போய்கிட்டே இருக்கும் மார்க்கு. அதனால தான் சொல்கிறேன். எந்தெந்த இடத்துல டக்குன்னு கிடைக்குதோ அதெல்லாம் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டோம்னா எக்ஸாமில் டக்குன்னு நம்மளும் ஃபோக்கஸ் பண்ணி போய்கிட்டு மார்க் ஸ்கோர் செம்மையாக வந்துடும். நீங்கள் எக்ஸாமிஷன் எடுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும், இந்த பிஸ்னஸ் வேல்யூஷன் அப்படிங்கிற ஒன்று. ஓகே. நீங்கள் அதனால் எக்ஸாம் பிஃபோர் டே வந்து ரிவிஷன் பண்ணும்போது மாடியூல் நம்பர் 5லேருந்தே ஆர்டர் பார்க்குறீங்கன்னா மாடியூல் நம்பர் 6 எல்லாம் கடைசியாக கொண்டு போயிருங்க. ஓகே. நான் சொன்ன மாதிரி மாடியூல் நம்பர் 8 அதில் என்ன சொல்கிறோம், மாடியூல் நம்பர் 9ல் என்ன சொன்னோம், மாடியூல் நம்பர் 5ல் என்ன சொன்னோம், அதை மட்டும் ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா அதெல்லாம் வந்து நமக்கு சம்க்கு நல்ல ஸ்கோர் கிடைக்கக்கூடியது. எக்ஸாமுக்கு முந்தின நாள் வந்து அந்த எம்சிக்யூ மறந்துடாமல் பார்த்துருங்க. ஏன்னா எப்படி பார்த்தாலும் புக் பேக் எம்சிக்யூ தான் கேட்க போகிறாங்க. அதனால தான் சொல்கிறது. ஓகே. புரிஞ்சு பாருங்கள்.
அடுத்து கடைசியா தான் எஸ்பிஎம் சைடே போணும். இப்போ எஸ்பிஎம் சைடு நீங்க போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து சம் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து கேட்குறாங்கன்னா, இந்த கான்செப்ட்லாம் சம் பாயிண்ட் ஆஃப் வியூ வரக்கூடியது தானே. மாடியூல் நம்பர் 4ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கார்ப்பரேட் ஸ்ட்ரெஸ் அந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சம்ஸ் கான்செப்ட்ல வந்து வரக்கூடியது. ஸோ அதான் மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, மாடியூல் நம்பர் 4 அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு சம் கான்செப்ட்டுக்கு வந்து வரக்கூடியது. மாடியூல் நம்பர் 1, 2, 3லேருந்து ஏதாவது ஒரு சம் மாடல்ல மேபி வந்து சும்மா நார்மலா அந்த டியூ பாயிண்ட் அனாலிசிஸ் அந்த மாரி கான்செப்ட்ல ஏதாவது கேட்டா வேணா உண்டு. தியரிட்டிக்கல் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. தியரிட்டிக்கல்னா எந்த மாரி ப்ரோ அப்டின்னா, அந்த வெண்டர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட், சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், ஆர்டர் டூ கேஷ், கஸ்டமர் ப்ராஃபிட்டபிலிட்டி இந்த 4 கேட்டகரி நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே. அப்புறம் பெஞ்ச் மார்க்கிங்கு, ஓகே பெஞ்ச் மார்க்கிங், டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் இந்த கேட்டகரிலாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் தியரி ஓரியன்டடா இருக்கக்கூடியது. இப்போ நீங்க சம்னு எக்ஸ்பெக்ட் பண்றீங்கன்னா, அந்த டியூ பாயிண்ட் அனலைசிஸ் அப்புறம் இப்போ நான் சொன்ன மாரி இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இருக்கக்கூடிய கார்ப்பரேட் டிஸ்ட்ரெஸ் இதெல்லாம். ஓகே. ஸோ அதனால தியரிக்கும் பார்த்து வச்சுட்டோம்னா, நீங்க தியரிக்கு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போறது கிடையாது. ஃபுல்லா பிசினஸ் வேல்யூஷன் இருக்கக்கூடிய சம்ம ஒர்க் அவுட் பண்ணி டக்குன்னு ஃபுல் மார்க் வாங்கிட்டு, கடைசியா நமக்கு தியரிய வந்து நம்ம 2 ஏபில குடுத்துருப்பாங்க. அத நம்ம ரைட் பண்ணிக்க போறோம். அவ்வளோதான். இப்ப மாடியூல் லெவல்ல வந்து பார்த்தீங்கன்னா, அதில மார்ஜினல் காஸ்ட், ஆவரேஜ் காஸ்ட், எக்ஸ், 2, ஒய் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மேத்தமேட்டிக்கல் சம்ஸ் மாரி இருக்கு ப்ரோ. என்ன ப்ரோ பண்றதுன்னு சொல்லிட்டு பசங்க நெறைய பேர் கேட்டாங்க. நான் சொல்லல. பசங்க கேட்டது. ஓகேங்களா. என்ன ப்ரோ பண்றது? அது ஒரு மாரியாவே புரியவே மாட்டேங்குது ப்ரோ. அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடண்ட்ஸ் வந்து கேட்டது. இக்னோர் பண்ணா இக்னோர் பண்ணிக்கோங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அதுக்கு ஆல்ரெடி நீங்க எவ்வளோ சாப்டர்ஸ் பார்த்துக்கிறீங்களே. சரிங்களா? ஸோ அத தான் சொல்றேன். லாஸ்ட் மினிட்ல ஸ்மார்ட்டா பிளான் பண்ணிட்டு போய்க்கிட்டே இருக்கலாம். அந்த சாப்டர்ஸ்ல இந்த இது ஃபோக்கஸ் பண்ணாலே இவ்வளோ மார்க் கிடைக்குது அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அதாவது இத தான் பார்க்குறோம் அப்படின்னா, அத பார்த்தோம்னா இத ஒரு ஒரு கேட்டகரி இந்த சாப்டர் பார்க்குறோம். இந்த சாப்டர்லேருந்து 14 மார்க் கன்ஃபார்ம் அப்படின்னு தெரியுதுன்னா, அப்ப அந்த 14 மார்க் ஃபுல் மார்க் வாங்குறதுக்கு ட்ரை பண்றோம்னா முடிஞ்சுல்ல உங்களுக்கு. அததான் நான் சொல்ல வரது. எக்ஸாம்ஷன் சப்ஜெக்ட் லாஸ்ட்டுக்கு முந்தின நாள் இன்னைக்கு ஓப்பன் பண்ண உடனே எஸ்பிஎம் எடுத்து உட்காராதீங்க. சரிங்களா? ஓப்பன் பண்ண உடனே எஸ்பிஎம் எடுத்து இது பண்ண வேண்டாம். பிசினஸ் வேல்யூஷன் போங்க. இல்லைனா எம்சிக்யூலாம் ஃபுல்லாக முடிங்க. இந்த மாதிரி பாருங்க. ஓகே தட்ஸ் ஆல். வேணா இப்போ இன்னைக்கு எக்ஸாம்னா இன்னைக்கு ஏர்லி மார்னிங் வேணா எம்சிக்கு பாருங்க. பிஃபோர் டே ஃபுல்லாக வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபுல்லாக பிஸ்னஸ் வேல்யூஷனோட ப்ராப்ளமெட்டிக்ஸ் அது ஃபுல்லாக வந்து கிளியராக வந்து நீங்கள் பார்த்துருங்க. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக வந்துருக்கும். பிஸ்னஸ் வேல்யூஷன்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் எஸ்பிஎம் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி போகணும். அப்போ எந்தெந்த சாப்டர்ஸுங்கிற சொல்லிட்டேன். ஸோ வந்து நீங்கள் அந்த பேப்பர் பேட்டர்னை பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி பிஸ்னஸ் வேல்யூஷன் சாப்டர்ஸ் அதெல்லாம் முடிச்சக்கப்புறம் அந்த ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் கான்செப்ட் அதெல்லாம் போகிறீங்க. இப்போது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாஸ்ட் 2 கொஸ்டின் பேப்பர் பார்த்துக்கிறீங்க. எம்சிக்யூ மெட்டீரியல் எல்லாம் ஓகே. இப்படி நான் இதை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணின்னு வச்சுக்கோங்களேன். ஸ்மார்ட்டாக நான் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா தேவையே இல்லாத இடத்துல போய் வந்து வேஸ்ட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் சொல்லிட்டேன்ல. எது தேவையில்லாததுங்கிறதையும் நான் சொல்லிட்டேன். 75 மார்க்கு குறையாம நம்ம வாங்கலாம். இந்த மாதிரி பண்ணலாம். ஓகே தட்ஸ் ஆல். விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். மறந்துடாம இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.